என்னப்பா இது அதிசயமா இருக்கு? திருட வந்தவன் எல்லா பணத்தையும் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். அதுதானே கரெக்டா 2 லட்சத்தை மட்டும் எடுத்திருக்கான்னா திருடன் வெளியிருந்து வந்திருக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தர் செஞ்சிருக்கான். அப்ப உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு உதச்சி கேட்டா உண்மையை சொல்றானுங்க. நீ ஒரு புரியாத பொண்ணுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் இல்ல மாட்டிப்பேன். அதெல்லாம் அசுத்த பணம். அசுத்த பணம்னா கணக்குல காட்டாத பணம்னு. அப்படின்னா இது எப்படி விட்டுற போறீங்களா? விடுவேனா? நம்ம வீட்டுல வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி உண்மையை கக்க வைக்க போறேன் பாரு. அதுக்கு அவசியமே இல்ல. அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்பா கேட்காம இவ்வளவு பணத்தை திருடி இருப்ப? பயமுடி. ஏதாவது பேசினா பல்ல கட்டிடுவேன். அப்பா ஏய், எதுக்கு நான் எடுத்தேன்? நீங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான். பாவமா? என்னடா சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம குடும்பத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு வசதியோட வாழ வச்சிருக்காங்களே அந்த சிவராமன் அங்கிள். அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு நயவஞ்சகமா ஏமாத்தி பல கோடிகளை மோசம் பண்ணீங்களே, அது பாவம் இல்ல? தான் மக கல்யாண செலவுக்காக அந்த சிவகாமி அம்மா உங்ககிட்ட உதவி கேட்டு காலை பிடிச்சு கெஞ்சி கதறி கேட்டாங்களே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அவங்க செய்த உதவியெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்களே, அது பாவம் இல்ல? ஆமா ராதா, அப்ப செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்காகத்தான் இந்த உத்தம புத்திரன் சொந்த வீட்டிலேயே திருடிட்டு ஊர் பேரே தெரியாதவங்களுக்கு எல்லாம் தானம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஏண்டா என்ன நெஞ்செடுத்தா நீ இப்படி செஞ்சுட்டு வந்திருப்ப? பெரிய வள்ளல் இவரு கடத்தேங்க எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு வந்திருக்காரு. ஆமா, அவங்கதான் மான மரியாதை எல்லாம் பாக்குறவங்களாச்சே. அந்த பணத்தை ஓசியில வாங்க அவங்களுக்கு வெக்கமா இல்ல? சொரண கெட்ட ஜென்மங்க. இன்னொரு தடவை அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசின இங்க நடக்கிறது. எதுக்காக இந்த பணத்தை அங்க எடுத்துட்டு போனோ அது அவங்களுக்கு பயன்படாமலே போயிடுச்சு. ஏற்கனவே கடனாளியான தன் தகப்பன் தான் கல்யாணத்துக்காக மறுபடியும் கடன் பட்டா தன் குடும்ப கௌரவமே போயிடும் நினைச்சு தன்மானம் உள்ள அந்த பொண்ணு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவளை காப்பாத்த போன அந்த அம்மா அவளோடய சேர்ந்து போயிட்டாங்க. மனமேடையில இருக்க வேண்டிய அந்த பொண்ணு இப்ப பணமாயிட்டா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீங்களே கட்டிக்கிட்டாங்க. உங்களால ஒரு நல்ல குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அவங்க தலையெடுத்து இப்படி நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இப்ப சொல்றேன், கூடிய சீக்கிரம் நீங்க இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே தீரணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடா. நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. இப்பெல்லாம் நம்பி தீடு வாங்க முடியாது. என்ன அறிவு கெட்டவனே, முன்னெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம், நடிகர் திலகன் சிவாஜி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தியேட்டர் ஜனம் உள்ள போவோம், டிக்கெட் கிடைக்காம 7 தியேட்டர் ஜனம் வெளியே வரும். பிளாக்ல டிக்கெட் விப்பம் பாரு, அப்படி விப்பேன். பாக்கெட் எல்லாம் பணமா வழியண்டா. வீட்டுக்கு போனா எறாதான், சொராதான், மீன் தான், வறுவல் தான், பொரியல் தான். இப்ப ஊறுகாய்க்கே லாட்டரி அடிக்க வேண்டியதா இருக்குதாடா. உங்களை தேடிதான் வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கேன். ஏன் ராஜா? ஒரு முக்கியமான வேலை. எல்லா விஷயமும் விவரமா சொல்றேன். முக்கியமா நாளைக்கு நீங்க என் கூட வரீங்க. வரேன். ஐயா, ஐயா, உங்க உதவியால எந்தவித குறையும் இல்லாம என் மக கல்யாணம் நடந்துச்சு. அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. கல்யாணியா? அம்மா, இவ்வளவு நாள் என்ன விட்டுட்டு எங்கடா போயிருந்தேன்? ஐயா, நான் உங்க வீட்டு வேலைக்காரி பங்கஜம். இது ஏன் பொண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. பங்கஜமா? அடேடே, உன் பொண்ணா? அடேடே, நான் மனைவி இல்லாதவனாச்சே, மக்கள் இல்லாதவனாச்சே. ஆசீர்வாதம் பண்ணா நடக்குமா? ஐயா, நீங்க தெய்வையா, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். அறியாமல் நான் செய்த ஒரு பாவமோ
அதற்காக நான் இன்று படும் கோலமோ தெரியாமல் புரியாமல் தடுமாறினே உன் திருவாசல் தானை தேடி படியேறினே நான் பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானே திரு ஏழுமலையானே அந்த பாசமலர் இன்று வாடி முதிர்ந்தது ஏழுமலையானே நான் ஏங்கும்படியானே நான் பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானே திரு ஏழுமலையானே நெல்லுக்குத்தான் என்று நீரை இறைத்தேன் புல்லுக்கு சேர்ந்ததையா அது புல்லுக்கு சேர்ந்ததையா அந்த நெல்லும் எனக்கில்லை புல்லும் எனக்கில்லை உண்மை புரிந்ததையா இந்த உண்மை புரிந்ததையா நெல்லுக்குத்தான் என்று நீரை இறைத்தேன் புல்லுக்கு சேர்ந்ததையா அந்த நெல்லும் எனக்கில்லை புல்லும் எனக்கில்லை உண்மை புரிந்ததையா நல்லவர்க்கென்றே பெய்யும் மழையும் எல்லோருக்கும் உண்டல்லவா இங்கு எல்லோருக்கும் உண்டல்லவா நல்லவர்க்கென்றே பெய்யும் மழையும் எல்லோருக்கும் உண்டல்லவா இங்கு எல்லோருக்கும் உண்டல்லவா இன்று எல்லோருக்கும் பெய்கின்ற அந்த மழையும் ஏனென்று சேரவில்லை அது ஏனென்று தெரியவில்லை பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானே திரு ஏழுமலையானே அந்த பாசமலர் இன்று வாடி முதிர்ந்தது ஏழுமலையானே நான் ஏங்கும்படியானே வாசற்படியா என்னை நினைத்து சென்றவர் எத்தனை பேர் ஏறி சென்றவர் எத்தனை பேர் வெறும் மன்னன எந்த நெஞ்சை மிதித்து பாட்டியதெத்தனை பேர் என்னை பாட்டியதெத்தனை பேர் வாசற்படியா என்னை நினைத்து சென்றவர் எத்தனை பேர் ஏறி சென்றவர் எத்தனை பேர் வெறும் மன்னர எந்த நெஞ்சை மிதித்து பாட்டியதெத்தனை பேர் என்னை பாட்டியதெத்தனை பேர் அச்சடித்த வெறும் காகிதம் இங்கே ஆட்டி படைக்கிறையா எம்மை ஆட்டி படைக்கிறையா அச்சடித்த வெறும் காகிதம் இங்கே ஆட்டி படைக்கிறையா எம்மை ஆட்டி படைக்கிறையா அந்த காகிதம் கையில் தீர்ந்ததன் பின்னே ஞானம் பிறக்குதையா உன்னை சேர அழைக்குதையா பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானே திரு ஏழுமலையானே அந்த பாசமலர் இன்று வாடி முதிர்ந்தது ஏழுமலையானே நான் ஏங்கும்படியானே ஏழுமலையானே திரு ஏழுமலையானே சிவராமா நான் சொல்றத கேளு இந்த மாத்திரையாவது சாப்பிடப்பா குடு போடுற வெத்து பேப்பர்ல தானே நீ எங்க கையெழுத்து போட சொல்றியோ அங்க போடுறேன் உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்க கூடாது நானே கொடுத்திருப்பனே ஏப்பா என்ன ஏமாத்தனே அடடே ஏப்பா என்ன ஏமாத்தனே அடடே வாங்க நான் சொன்னேனே சிவராம் அங்கிள்
வணக்கங்க. அடேடே, வாங்க வாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்குங்க உங்களை வீடு தேடி வந்து நானே பத்திரிக்கை கொடுத்தங்க. எங்க கல்யாணத்துக்கு வரலீங்க? அடடே அடடே. கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு அங்கிள். ஆனா அந்த நேரத்துல அவர் ஊர்ல இல்ல. அடேடே, வந்தது வந்தீங்க, போயிடக்கூடாதுங்க. இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகணுங்க. அடேடே, என்னையா சொன்னேன்? என்னையா சொன்னேன்? அவங்க இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போவாங்கப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கவா. சாப்பிட்டு பாப்பா. ராஜா, இவரை பத்தி நீ என்கிட்ட சொன்னியே, அப்ப கூட நான் வருத்தப்படல. இப்ப நேரா பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. பாவம். கோயிலா இருந்த இந்த வீட்டை குட்டிச்சோறு ஆக்கிட்டானே சண்டாள பய. முள்ள முள்ளால தான் எடுக்கணும். அதுக்காக உங்களை ஒரு கருவியா பயன்படுத்த போறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் தேவை. என்ன எல்லாரும் சேர்ந்து என் தலையில குழம்பு வைக்கிறீங்களே, பிச்சு குழப்புறீங்களே. ஒரு கல்ல 2 மாங்காய் விழணும். ஒரு கல்லுல 2 மாங்காவா? அதெல்லாம் சின்ன புள்ளையில ஆடின ஆட்டம். சுத்த தேங்காயா இருக்கிறிய. வேணாம், உரி அடி. நீதான் கிருஷ்ணன் ஆச்சே. விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும். மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியா விஷயம்? வெயிட் அண்ட் சீ. பத்திரி உஜ்ஜாங்க மூக்கு புள்ளி. Ashbanda car on the ship, arrived safely in India. Aaj Maria. All the rubber taught in Malaysia, ஊத்து தண்ணி. மந்து. இதுதான் போக வேண்டிய சந்து. யா சக்கடா. வாங்க. ஓடி கிருஷ்ணன். ஓடியா? தாளி பத்திரி. அது கோடி கணக்குல பணம் இருக்கிறத ஷார்ட்டா சொல்றாரு. இருக்காதுங்களா பின்ன? அங்க இருந்து கொட்டுதானே. சங்கிலி மித்ரா. தவ. All the Zulus follow me. என் வீட்டுல படுறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க வர்றீங்கன்னு உங்க செக்ரட்டரி போன் பண்ண உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. செக்ரட்டரி, எஸ் பாஸ். நம்ம பர்சனல் டைரி எடுத்து இவர் உடம்புல என்னென்ன ஓடலன்றத நோட் பண்ணிக்கோ. ஓகே பாஸ். பை த பை, யார் இந்த தண்டம்? மாப்பிள, இது தண்டம் அல்ல, நம்ம பார்க்க வந்த முண்டம். என்னங்க எங்க முதலாளியை போய் முண்டங்கிறீங்க? முண்டத்துக்கு அர்த்தம் தெரியாத முண்டம். எங்க ஊரு பாசையில முண்டம்னா பெரிய புள்ளின்னு அர்த்தம் முண்டம். அப்போ இந்த ஏரியாவிலேயே நான் தான் பெரிய முண்டம். சார் சுமாரு, அவங்க பாஷையில நான் பெரிய புள்ளி அர்த்தம். தேங்க்யூ. அவரே ஒத்துக்கிட்டாரு. எழுது. வாமா, என்னுடைய டாக்டர் ராதா. ஹலோ. குட் மா. ராகராஜன், இதுதான் எங்க மாமா. தாய் வச்ச பேரு தனபால், ஊர் வச்ச பேரு டினோபால். டினோபாலா? அது துணியை வெள்ளையாக்குறதுக்கு போடுற பவுடர் இல்ல? இவருக்கு இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் வெள்ள மனசு. அதனாலதான் அந்த பவுடர் பெரிய ஊர் ஜனங்க வச்சுட்டாங்க. பேருக்கு ஏத்த மாதிரியே இவர் Dress ரொம்ப தமாஷாவே இருக்கு. நோட் பண்ணிக்க. இவரை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதமா. பனாமா யூனிவர்சிட்டியில பாசிங் ஷோ டிகிரி வாங்கினவர். அது என்னங்க அது பேஷன் ஷோ டிகிரி? இங்க ஐஏஎஸ் டிகிரி இல்ல, அதே மாதிரி அந்த ஊர்ல அதை விட பெரிய டிகிரி பேஷன் ஷோ டிகிரி. மாமா என்னமோ உள்ளெல்லாம் ஊத்துது மாமா. என்ன மாப்பிள்ளை சொல்றேன்? ஒரே ஷல்ட்ரியா இருக்குதுன்ற. என்ன ராங்கராஜன், ஃபுல் ஏசி பண்ணலையா உங்க வீட்டை?
மாப்பிளே நம்ம வரோன்னு தெரிஞ்ச உடனே தான் அவருக்கு கை ஓடலையே கால் ஓடலையே, எப்படி அவர் ஏசி பண்ணுவார்? இதே எங்க ஊரா இருந்தா டெலிபோன்ல 100ஆம் நம்பரை சுத்தன உடனே ஏசி தன்னால வரும். இங்க 100ஆம் நம்பரை சுத்தினா போலீஸ் தான் வரும். சிலிங் பிசிலி டபால் பயங்கர பிஸ்லி மாமா. சொரா சொரா புட்டு புட்டு சொரா சொரா புட்டு. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாமாவுக்கு எனக்கு தட்ஸ் ஆல். நின்னுட்டே இருக்கிறீங்களே, உட்காருங்க. உட்கார மாட்டாரு. ஏன்? எங்க பாஸ் சதா இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் தொழில் அப்படி. மன்னார்க்க கெப்பாரி. ஐயா பரிசப்ப. ஆமா, இந்த பாஷை அடிக்கடி யூஸ் பண்றீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி குறுக்க பேசினா பின்னிடுவோம், பின்னின்னு அர்த்தம். மிஸ்டர் ரங்கராஜன், எங்க பாஸுக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவருடைய தம்பிக்கு உங்க மகளையும் அவருடைய தங்கச்சிக்கு உங்க மகனையும் சம்பந்தம் பேசி முடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். மிஸ்டர் சரத்ராஜன். நோ அங்கிள், ராங்கராஜன். சாரி சார், ரங்கராஜன். ரங்கராஜன் இவருடைய தங்கையை திருமணம் முடிப்பதற்காக நூற்றுக்கணக்கான கோடீஸ்வரர்கள் ஜட்டி போட்டு கியூல நிக்கிறாங்க. ஏன் ஜெட்டி மாத்திரம் போட்டுட்டு நிக்கிறாங்க? எங்க ஊரு பாஷையிலே ஜட்டின்னா போட்டி போட்டுக்கொண்டு நிக்கிறார்கள்னு பொருள். தமிழ்நாட்டுல ஒரு சம்பந்தம் வேணும்னு சொல்லி மலேசியா பரமசிவத்துக்கிட்ட நான் கேட்டேன். அப்பதான் உங்க வீட்டு அட்ரஸ் அவர் கொடுத்தாரு. That's why we came here. மலேசியால கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரே, அந்த பரமசிவத்தையா சொல்றீங்க? சேம் பரமசிவம், பட் ஒன் திங், கழுத்துல பாம்பு இருக்காது. பட் செகண்ட் திங், பாம்பு இல்லைன்னாலும் மப்ளர் இருக்கும். பரமசிவம் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என் குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்பா இவங்க இங்க வரத பத்தி நம்ம பரமசிவ அங்கிள் ஒண்ணுமே தெரியப்படுத்தலையே? பரமசிவம் உயிரோட இருந்தாதானே தெரியப்படுத்த முடியும். என்ன சார், அவன் செத்துட்டான்? வேற எப்படி செத்தான்? அவனே செத்தான். எப்படி? என்னங்க, மாமா நானும் பரமசிவு 3 பேரும் பினாங்க ரிவோலிங் ஹோட்டல்ல நியூடல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் நியூடல் சாப்பிட்டு எழுந்திருக்கிறோம். இந்த ஆளு முள்ளு கரண்டிய முழுகிட்டு அப்கப் கப் கப் கப்பா அப்கப் கப் கப் கப்பா. பெட்ல போய் பல்லாக்க படுக்க வச்சோம். மேல பார்த்தான், ஐயோன்னு சத்தம் போட்டான். அங்கிருந்து ஒரு பள்ளி நெஞ்சில விழுந்தது. பள்ளியும் செத்துது, அவனும் செத்தான். என்ன சார் இது, பள்ளி உடுந்து மனுஷன் சாவானா? என்ன கிண்டலா? கிண்டல் சரி போன்றேன். என்ன பல்லி அது? எந்த ஊர் பல்லி? என்ன ஒரு பள்ளி? அமேசான் பல்லி. 5 அடி நீட்டு, 5 அடி அகலம். உழுந்த உடனே மனுஷன் சின்ன பின்னமா போய்தான். கை வேற கால் வேற போச்சு. பல்லி தான் மீந்தது. சார், நடந்தத பத்தி பேசாம நடக்க வேண்டியத பத்தி பேசுவோமே. ஏன் பாஸ், அம்பத்தூர்ல பால் பேரிங் ஃபேக்டரி வாங்கணும்னு சொன்னீங்களே, நீங்க இங்கே நின்னுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி? வந்து கையெழுத்து போட எனக்கு நேரம் இல்ல. அந்த ஃபேக்டரி நீயே உன் பேர்ல எழுதிக்க போ. ஏன் சார், இங்க கூட ஃபேக்டரி வாங்க போறீங்களா? வாட் ஆர் யூ டாக்கிங்? உலகம் பூரா எஸ்டேட் இருக்குது, பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்குது. மலேசியாவுல ரப்பர் எஸ்டேட், ஜப்பான்ல வீடியோ விசிஆர் ஃபேக்டரி, நெக்ஸ்ட் தாய்லாந்துல தைலம் ஃபேக்டரி, இங்கிலாந்துல இங்க் ஃபேக்டரி, கனடாவுல கடப்பார ஃபேக்டரி, சுவிட்சர்லாந்துல சுவிங் ஃபேக்டரி இருக்குது. அதையும் சொல்லு. நம்ம சொத்து சுகத்தை சொல்றதுக்கு இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? சார், அவங்கள தடுக்காதீங்க. அவங்க சொல்லத்தான் உங்க பெருமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, கொஞ்சம் இருப்பா. சார், இவன் தான் என் சன் ராஜா. ஹலோ. பிகாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் பண்ணிட்டு தனியார் கம்பெனில வேலையில இருக்கிறான். என் சன்னை பத்தி நானே சொல்லக்கூடாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா ஒண்ணு, ஒரு சினிமாவையும் விட மாட்டாரு. அதான் தெரியுமே. எப்படி? 450 டிக்கெட் பிளாக்ல 7 ரூபாய் கொடுத்து வாங்குவாரு. நெஞ்சில் குத்தம். மாமா அவன் காட்டுற கொடுக்குறான் மாமா. செருப்புல பத்திரி. எந்த பத்திரியோ அவனை செருப்புல செருப்புல பத்திரி. ஆமா, எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் வாங்குவார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? That's the point. That's the point. மலேசியா பரமசிவம் ரங்கராஜனுடைய குடும்ப வரலாற 40 பக்க நோட்ல ஃபுல்லா எழுதிட்டாரு. 41வது பக்கத்தை திருப்புறேன். ஆமா, சேம் அட்டையில பிளாக்ல டிக்கெட் வாங்கிக்கின்னு அவருடைய புள்ள அடிக்கடி சினிமாவுக்கு போவாருன்னு எழுதி இருந்தாரு. ஆஹா ஆஹா, அதுதான் உங்க செக்ரட்டரி அவ்வளவு கரெக்டா சொன்னாரா? ஏன்பா இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லவே இல்லையே. ஐ ஆம் சாரி. அவர் மிஸ்டர் கிருஷ்ணன், மலேசியாவில பெரிய பிசினஸ் மேன். அவருடைய தம்பிக்கும் தங்கச்சிக்கும் பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க. ஓஹோ, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறாங்களா? ராகராஜன் உங்க பையன் தீர்க்கதரிசி. எப்படி எதிர்காலத்தை பத்தி நிர்ணயிச்சு எடை போட்டு சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்பா இந்த மாதிரி பணக்கார வீட்டு சம்பந்தம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல? எஸ்கியூஸ் மீ. எஸ் எஸ். ராஜா, அதிர்ஷ்டம் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கு. அதை உதறி தள்ளிடாதப்பா.
நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா? இதுல உன் தங்கச்சி வாழ்க்கை அடங்கி இருக்கு. நான் நினைச்ச மாதிரி பெரிய இடமாவும் வந்திருக்கு. அதுக்காக அவரோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூஜாவா இருக்க சொல்றீங்களா? நீங்க என்ன தாஜா பண்ணாலும் இந்த ராஜா கிட்ட நடக்காது. சமயம் பார்த்து கழுத்த இருக்கிறியே, கொஞ்சமா நஞ்சமா கோடிக்கணக்கான சொத்தாச்சே. அடுத்தவன் சொத்துக்கு ஏன் இப்படி பேயா அலையறீங்க? இருக்கிறது போதாதா? ராஜா, எல்லா விஷயத்திலையும் எனக்கு நீ நேர்மாறாகவே இருக்க. இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? உன்னை பெத்த அப்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், பிளீஸ். என்னப்பா அது? இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்காக என் லட்சியத்தை விட்டு கொடுக்குறேன். பட் ஒன் கண்டிஷன். என்னது? சில விஷயத்துல நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். சில விஷயத்துல என்னப்பா? எல்லா விஷயத்திலையும் நீ சொல்றபடியே கேட்கிறேன். அந்த கோடீஸ்வரன் எனக்கு சம்பந்தியானா போதும். பாருங்க பாருங்க பாருங்க, அவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. வாங்க போலாம். வாங்க மிஸ்டர் ரங்கராஜன், உங்க பிள்ளை என்ன சொல்ற? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப பெரிய இடமா இருக்கேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்புறம் நான் உங்களை பத்தி எடுத்து சொன்னேன், ஓகேன்னுட்டான். வாட் மிஸ்டர் கிருஷ்ணன்? மாமா, இந்த சம்பந்தம் எனக்கு பூரண சம்மதம். வா. அதனால இவங்க வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்க 2 பேரும் நம்ம தம்பியையும் நம்ம தங்கச்சியை வந்து பார்க்கணும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை வெக்கேட் பண்ணிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய ராவோட ராவா கொடுத்து ஒரு பங்களா வாங்கிடலாம். செக்கேடா? செக்கேது எச்சக்கலனா காட் கொடுக்க பிளாஸ். உன் பேரை சொன்னாலே போதா கிருஷ்ணா. பாபு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அந்த ரங்கராஜன் பையன் இருக்கிறானே, அவனுக்கு நம்முடைய ரகசியம் ஒரு பிட்டு கூட தெரியப்படாது. டேய் பாபு, ரங்கராஜனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் ஒரு மலைப்பாம்பு. ஆளை அப்படியே அலக்கா முழுங்கிட்டு எலும்ப 7 மாசம் பொறுத்து வாந்தி எடுப்பான். அது மட்டுமா, இவர் மூக்குல ஒட்டி இருக்கிறாரே முனிரத்னம், அது துண்டு துண்டா எகிறோம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. நாங்க எப்படி நடந்துக்கிறோங்கிறத நீங்களே பாருங்கண்ணே. There you are. ஏன் சார், ராஜா போன் பண்ணி வக்கீலா நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்புறேன்னாரு, அவன் இது வரைக்கும் வரலையா சார்? அவன் வக்கீல் கோட்டு வாடகைக்கு வாங்கிட்டு இருப்பான், வந்துருவான். வந்தனம் வந்தனம் வந்தனமே வந்தசனம் குந்தனுமே, நாடகம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகணும், வந்தனம் வந்தனமே. ஏப்பா, இங்க என்ன குஸ்தியா நடக்க போகுது? என்னமோ தரையெல்லாம் தொட்டு கும்பிடுறேன். அது இல்ல சார், இந்த ஆள் என்ன வக்கீலா வவ்வாலா இப்படி ஆடுறான் இந்த ஆளு? அதானே. நான் தான் சட்டநாதன். என் நண்பன் ராஜாம் திட்டப்படி நடிக்க வந்த சிங்கம். கலை உலகில் நான் ஒரு அங்கம். நான் இருப்பதோ நாடக நடிகர் சங்கம். ஏன்பா நடிப்பு சிங்கம்? முன்னால வரக்கூடாது, எங்களுக்கெல்லாம் பங்கம். அப்படி வந்தா எங்க மூஞ்சி எல்லாம் தொங்கும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் கட்டபொம்மன் நாடகத்துல வழக்கமா எட்டப்ப வேஷம் தான் போடுவேன். அன்னைக்குன்னு கட்டபொம்மனா போடுறவரு வரல. எங்க நாடக வாத்தியார் என்ன பார்த்து நீ கட்டபொம்மன் வேஷம் போடுன்னாரு. அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கிளிகிளின்னு கிழிச்சு விட்டேன். என்ன படுதாவையா? இல்ல, சாக்சன் துறைய. அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு டங்கு டவர் ஆயிட்டான், டிங்கு டிவர் ஆயிட்டான். எப்படி இருந்தாலும் கடைசியில உன்னை தூக்கதான போட்டிருப்பாங்க. இல்லையே, எனக்கு தூக்க ஏத்த மாட்டிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து என் கழுத்துல ஒரு கட்டரம் போயிட்டு இருந்துச்சு. கயிறை இழுக்க போறப்போ நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஒரு தூக்கு கயிற்றில் 2 உயிர்கள் பலியாவது தர்மம் அல்லன்னு சொன்னேன். வெள்ளையனை ஏத்தது கட்டப்பொம்மன் தான், கட்டரும்பு அல்லேன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஜனங்கள்லாம் எழுந்து அடிக்க வந்தாங்களா? இல்லங்க, கட்டரும்பு விடுதலை செய், கட்டரும்பு விடுதலைன்னு சொன்ன உடனே அந்த சீன்ல என் நடிப்பை பார்த்து ஜனங்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஓ மனார். எஸ் பாஸ். நான் மாட்டினா அநேகமா இவனாலதான் மாட்டோம். மிஸ்டர் ரங்கராஜன், பார்த்து பார்த்து, அது மேடு இது பள்ளம். என்ன என் பங்களாவை உத்து உத்து பாக்குறீங்க? இந்த கடுதட்ட வீட்டை இப்படி கட்டை போட்டு உருட்டி உருட்டி பாக்குறாரு. நம்ம ஊர்ல கடலுக்கு அடியில கண்ணாடி மாளிகை கட்டி வச்சிருக்கமே, அதை பார்த்தா அவர் என்ன செய்வார்? டோன்ட் வரி, சம்பந்தம் முடிட்டோம். சப்மரீன்ல உங்களை கூட்டிட்டு போறேன். ஆல் தி ஜிலேபி ரவுண்டா இருக்கும், மைசூர் பாக் சதுரமா இருக்கும். தட்ஸ் ஆல் தி வாக்கியம். By the by, Mr. Rangarajan, he is my brother Babu, graduate BA. வணக்கம் மாப்ள. Pleased to meet you. She is my sister Somati. இது சமையல் செஞ்சுதான் உப்பு சப்பு நோ ருசியோ ருசின்னு இருக்கும். வணக்கம் மாமா. நல்லா இருமா மாப்ள. இதுதான் உங்க என்னுடைய மக ராதா. ஹலோ. ஹாய். சுமதி என் பையன் ராஜா. தெரியுமே. அத்தனை பச்சா கோல்கட்ட முதல்ல டின்னு கட்ட போறானடா. அப்பா, இந்த மேக்ஸைனை நான் 7 நாளா தேடிக்கிட்டு இருக்கிறேன். அடப்பா, இவங்களா முட்டி செத்து போச்சுடா. அப்பா, இது இந்த மேக்ஸைன் தான் எனக்கு ரொம்ப உயிருங்க. அதுல என்னாச்சுன்னா, ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டி 562 கோடி 562 லட்சம் 562 ரூபாய் 562 காசுக்கு இவர் தான் என் லீகல் அட்வைசர்.
மை நேம் இஸ் சட்டநாதன் MBBS. மாட்டிக்கினாலும் சொல்லுங்க அப்படி தெரியும். அப்பா. ஏம்மா, சட்டம் படிச்சவரு எப்படிம்மா MBBS சொல்றாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. இந்த இடத்துல தான் நீங்க குழம்பு வைக்கிறீங்க, குழம்புறீங்க. இவரு ஏற்கனவே MBBS பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் BABL பாஸ் பண்ணாரு. MBBS-உம் இவரே, BABL-உம் இவரே. எஸ் எஸ். ஆமா டாடி, இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால தான் இவர் அங்கிள் லீகல் அட்வைசரா வச்சிருக்காரு. மொத்தத்துல இவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சார். எனக்கு ஒரு தலைவலின்னு போவேன், அமிர்தாஞ்சலம் கொடுப்பேன். வயித்த கொடகொடா கலக்குது சார்ன்னுவேன். சுக்கு காபி போட்டு கொடுப்பேன். எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கிறதா இருந்தா பெரிய டாக்டர் அனுப்பிச்சிருவேன். எப்படி சார் அவசரம்? வெட்டுறேன் வெட்டுறேன். அப்ப நீங்க கருப்பு வெள்ளை ரெண்டு கோட்டுமே யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க, காலையில கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போவேன், சாயங்காலம் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவேன். அங்க கிளைண்ட், இங்க பேஷண்ட். அங்க சாட்சி குண்டுல இருக்கிறவனை உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி எடுப்பேன். இங்க தெர்மாமீட்டரை குளுக்கு குளுக்குன்னு குலுக்கி எடுப்பேன். அங்க கேஸ், ஜெயிச்சாலும் தோத்தாலும் பீசு. இங்க நோயாளி, செத்தாலும் பழைச்சாலும் பீசு. ஆக மொத்தம் அங்க நீதி, இங்க வியாதி. இவர் ஒரு தனிப்பட்ட ஜாதி. நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோமே. பாஸ், சம்பிரதாயப்படி உங்க தங்கச்சிக்கு நீங்க என்னென்ன சீதனமா தர போறீங்கன்றத சொல்லிட்டா அத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. What is the meaning of சம்பிரதாயம்? ஓ, வரதட்சணையோ? இந்த வீட்ல யாராவது வரதட்சணை கிரதட்சணைன்னு கேட்டீங்க, உள்ள தள்ளிடுவன் ஜோக்கிறதே. ஏதோ தங்கச்சி மேல ஒரு பாசம் வச்சு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ தர்மமா தர எடுத்துக்கோ. நீங்க எது செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதம். சட்டநாதன், do one thing. மலேசியாவுல 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் இருக்குதே, அதை என் மாப்பிள்ளை பேர் மேல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. ஐயா, அப்படியே செய்து முடிக்கிறேன். மிஸ்டர் ரங்கராஜன், உங்க மாப்பிளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? That's the point. சார், மிஸ்டர் கிருஷ்ணன் கட்டி முடிஞ்ச கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல். ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறேன். வாரே வா, அதற்கா சதர் சதற்கா அதரன்னானா. நாங்க 24 கேரட்ல தங்கத்தை வைப்போம், நீங்க பூவை வைப்பீங்களோ? பூவை எவனாவது கிராமத்துல இருந்து ரெட்ட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வருவான், அவன் காதுல வைங்க. சார், எங்களை பத்தி அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க, எங்களுக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. ராஜா, பேசாம இருங்கப்பா, நாம அவ்வளவு கதி கிட்ட போயிட்டோம். அவங்க அளவுக்கு நமக்கு வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதி இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதையும் நாம சொல்லலைன்னா நம்மளை பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியாதே. இத பாருங்க, எங்க அப்பா மான மரியாதை உள்ளவர், எந்த வகையிலும் அதை விட்டு கொடுக்க மாட்டார். ராஜா, பேசாம இருங்கப்பா. எங்க அப்பா சார்பா நான் சொல்றேன், எங்க வீட்டை தவிர எங்க அப்பாவுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது அப்படியே என் தங்கச்சிக்கு சீதனமா உங்க தம்பி பேர்ல, அதாவது பாபு பேர்ல எழுதி கொடுத்துறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜா, இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிருக்கிற? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி வைக்க சொல்றியே, அப்புறம் நம்ம என்ன ஆகிறது? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் என் பேர்ல எழுதி வைக்க போறாருல, இதையும் நாம செய்யலன்னா மேற்கொண்டு நாம ஒண்ணு எதிர்பார்க்க முடியாத. என்ன சொல்ற? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை அழு அழு. நீயா பேசுற? எப்படி எப்படி பழைக்கணும்னு தெரியாம இருந்தேன். இப்ப உங்களை பார்த்துதான் எப்படி பழைக்கிறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இப்ப தாண்டா என் மனசு கொழுந்தது. ராஜா சொன்ன மாதிரி என் சொத்து பூராவையும் உங்க தம்பி பேர்ல எழுதி வச்சிடுறேன். இங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க எழுதி தர்ற சொத்து என் தம்பி பேர் மேல இல்ல, உங்க மருமகன் பேர்ல. என்ன ஐயா, நல்ல வசனமுங்க. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஏன்னா எங்க அப்பா தங்கச்சியை ரொம்ப செல்லமா வளர்த்தார். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. நான் ஒத்துக்கிறேன் சார். இங்கே தங்கட்டும், இங்கே குளிக்கட்டும், இங்கே சாப்பிட்டோம். சரிதான். அப்ப கல்யாணத்தை எங்க வச்சுக்கிறது? இதே ஊர்ல தான் நடத்தணும் சார். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? Counter, please. என்னதான் கோடிக்கணக்கான பணம் நான் வச்சிருந்தாலும் மனசு ரொம்ப வேதனைப்படுது சார். அட்லீஸ்ட் ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுக்காவது எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் சார். இன்விடேஷன் செலவு. ஆமா. ஓகே செக்ரட்டரி. எஸ் பாஸ். இந்த உலகத்துல எந்த கோட்டீஸ்வரனும் அந்த மாதிரி இன்விடேஷன் அடிச்சிருக்க கூடாது. நமக்கு சொந்தமான ரப்பர் எஸ்டேட் இருக்கு. இன்விடேஷன் அட்ரா ரப்பர்ல இழுத்து இழுத்து பண்ணிட்டான் அவன். நமக்கு என்ன? தனி
தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு, இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு, இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. அடிமானே மானே உன் வாடை வேண்டாம், நீ நாணி கோணி கூனி குறுகி என்னை கட்டி பிடிக்காதே கண்ணு. தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா எங்கே குறைஞ்சா போகும், குறைஞ்சா போகும், ஏய், குறைஞ்சா போகும், குறைஞ்சா போகும். ஒழுக்கத்தில் தேர்ந்த குடும்பத்து பையன், பழக்கங்கள் ஏதும் இல்லையே. அழுத்தத்தில் சேர்ந்த பார்வை எதுக்கு, அடங்கத்தான் வேண்டும் பெண்மையே. மட்டில் மீது கவிதை ஒரு மெட்டு போட்டு பழகு, மொட்டில் மீது குழந்தை தரகொட்டு பாட்டு பழகு. பள்ளிப்பாடம் சொல்ல இந்த கன்னிப்பாவை ரெடிதான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேஷம் போட வேண்டாமே, கண்ணிப் பூவை தீண்டாமே. காதல் பாடம் வேண்டாமே. தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா எங்கே குறைஞ்சா போகும். ஹே, தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு, இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. லீவு நாளில் டிவி பார்க்கும் கூட்டம் போல வெளியிலே, எம்ஜிஆர் படத்தை பார்க்கும் ஆர்வம் அவங்க மனசிலே. நெருக்கமான காட்சி அது சென்சார் பார்க்கத்தானே, உருக்கமான காட்சி நீங்க பார்த்து ஏங்கத்தானே. கட்டணமில்லா சினிமா இதை காண்பதுதான் உங்கள் சுகமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே, வேஷம் போட வேண்டாமே, கண்ணிப் பூவை தீண்டாமே. காதல் பாடம் வேண்டாமே. தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா எங்கே குறைஞ்சா போகும். ஏய், தனியாக படுத்து படுத்து பழகி போனா என்ன துணையோடு படுத்தா எங்கே குறைஞ்சா போகும். கண்ணா கண்ணா ஒரு பாட்டு பாடு, நீ நாணி கோணி கூனி குறுகி என்னை விட்டு போகாதே கண்ணா. தனியாக படுத்து படுத்து பழகி போச்சு, இப்போ துணையோடு படுத்தா எனக்கு தூக்கம் வல்லே. அடிமானே மானே உன் வாடை வேண்டாம், செந்தேனே தேனே. எந்திரிங்க, நேரமாச்சு. என்னது சினிமால ஒரு மாதிரி காலெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு? புருஷனை தெய்வமா நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நான் தெய்வம் இல்லையே. சரி சரி, எந்திரிச்சு காஃபி குடிங்க. ம்ஹும். ம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆவ்! என்னங்க இது? இப்பதான் குளிச்சுட்டு வரேன். அதனால என்ன மறுபடியும் குளிச்சா போகுது? ஐயோ விடுங்க, ரொம்பதான் ஆசை. அதெல்லாம் முடியாது. புருஷனுக்காக ஒருத்தர் என்னென்னமோ தியாகம் பண்றா, நான் அதையே கேக்குறேன்.